நான் இங்க வந்ததுக்கப்புறம் இந்த மீனே சாப்பிட மாட்டேன். ஏன்னா, எனக்கு இந்த உயிர் மீன் தான் பிடிக்கும். கடல் மீன் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. அது அப்புறம் ஒரு வழியா பழகிட்டு, இப்ப உயிர் மீனாச்சு, கடல் மீனாச்சு எந்த மீனா இருந்தாலும் பரவால்ல நல்லா சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஆனா, நம்ம புது வீட்டுக்கு வந்து ஒரு 2 மாசம் ஆகப்போது. இப்பதான் 2வது தடவ மீனே வாங்குறேன். அதுதான் உண்மை. ஏன்னா, மீன்காரவங்க வரதே இல்ல இங்க. நாங்க வெளியில போய் மீனோ, நான்வெஜ் எது வாங்குனாலும் சண்டே மட்டும் தான் போய் வாங்குவோம். மீதி நாள்லாம் அவங்க காலையிலேயே போடுறதுனால வாங்க மாட்டோம். சிக்கன் தான் எடுப்போம் நடுப்புற என்னைக்காச்சும் ஒரு நாளு. இப்பதான் ஒரு 2 தடவ வந்து குடுத்துட்டு போயிருக்காரு. இன்னைக்கு என்னமோ புது மீன குடுத்துட்டு போயிட்டாரு. இந்த மீன செஞ்சதே இல்ல நானு. நான் திருப்பூர் வந்ததுலேருந்து இதுவரையும் கடல் மீன் ஒண்ணொன்னா வாங்கி பழகி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த அண்ணன்ட்ட மீன் வாங்கி தான். இந்த அண்ணன் நான் வந்த புதுசுலேருந்து இப்ப வரையும் எனக்கு ஒரே இந்த அண்ணன் மட்டும் தான் மீன் குடுத்துட்டு இருக்காங்க. நான் கடையில கூட மீன் வாங்க மாட்டேன். எல்லாமே இவரு ஒரு வாட்டி "இத இப்படி செஞ்சு பாரும்மா, இத இப்படி செஞ்சு பாரும்மா, நல்லா இருக்கும்மா" அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு போவாரு. அது மாரி தான் இன்னைக்கு கொடுவா மீனாம்மா. அந்த மீன குடுத்துட்டு போனாரு. இதுவரை செஞ்சதே இல்ல. சரி எப்பவும் போல செஞ்சுருவோம்ன்னு சொல்லிட்டு குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரைக்கு பண்ணிட்டேன். பரவால்ல மீன் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா சரியான முள்ளு. நான் கடல் மீன் அதிகமா சூஸ் பண்ணல. இந்த முள்ளு இல்லாத மீனா தான் பார்ப்பேன். ஒண்ணு அயில, இல்லன்னா ஊளி இந்த மாரி மீன் தான் வாங்குவேன். ஏன்னா அதிகமா முள்ளு இருக்காது. குட்டீஸ்க்கு எடுத்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால. அப்படியே தோசை கல்ல ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணிட்டு சூப்பரா லஞ்ச் சாப்பிட்டாச்சு. நீங்க இந்த மீன் சாப்பிட்டுருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.